இந்தா உயிர் போகாம காப்பாத்தி தாரேன். வாங்க. சஞ்சலப்படாம இரு நெஞ்சே. உங்க கூட நான் எந்நாளும் இருக்கேன். என்னைய கூப்பிட்டுக்கா. உன் எண்ணமெல்லாம் நிறைவேறும். கஷ்டமெல்லாம் தீரும். 3 முறை என்னைய பாருங்க. அடுத்து வரும்பொழுது சரக்கோட வா. போயிட்டு வாங்க. ஒரு பிள்ளை வீட்டுக்கு இந்த கனி போகாது. ஏன்னா சுத்தம் இல்லாம இருக்கு. போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லா நடக்கும். ஆனந்தம் பெறுங்கள், ஆனந்தம் பெறுங்கள், ஆனந்தம் பெறுங்கள். வாணே, கால் அவுட் வாணே. டிங் டிங். எத்தனை பையங்க? ஒரு பையன் 2 பொம்பளை பிள்ளை. பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சிருக்கா? அறுபது பிள்ளை. பொம்பளை எனக்கு ரொம்ப முடியல. உடல்நிலையை காப்பாற்றி தந்துடுறேன். ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு என்னைக்கு போகுது? சரி, அந்த பரீட்சையில பாஸ் ஆகிடலாம். 9 மாதங்கள் பொறுமையாக இருக்கணும். சரியா? உன் மகனுக்கு இல்லற வாழ்க்கையில மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்கு. ஆமா, அதனால அவனை திருத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? கால் விட்டு வா. இவன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அது என்னன்னு பாக்குறேன். இப்போ வரட்டும். உன் வீட்டுல ஒரு பெரிய அருவா இருக்க, ஏன் இருக்கு? அருவா வச்சு கும்பிடுதீங்களா? குலசாமிட்ட இருக்கா? அருவா அடிச்சு வைக்க வேண்டி இருக்கா? வச்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. என்னைக்கோப்பா உத்தரத்துக்கு வச்சிரு. அப்படி எல்லா வினைகளும் தீர்ந்தாச்சு. ஓடு. கர்மசாமிக்கு 3 முறை பாரு. உன் மனைவியை நல்லாக்கிட்ட போ. ஆமா ஆமா. அப்படியா? கேரளா மலப்புரம் மாவூர் முண்டிக்கிட்டு வாங்க. கால் விட்டு வா. நீலக்கடல் ஓரத்திலே குழந்தை இருக்காடா? என்ன வேணும் உனக்கு? கண்ண மூடு. நிமிந்து உட்கார். உள்ளுக்குள்ளே ஒரு தெய்வம் இருந்து புலம்புறது மாதிரி உள்ள ஒரு பாவனை இருக்கு. மண்டை அப்படி குழம்பிக்கிட்டே இருக்கு. நம்ம சரியா இருக்கமா இல்லையான்னு உனக்கே சந்தேகமா இருக்கு. உண்மையா? கால் விட்டு வா. ஏ அப்பா, வா பக்கத்துல. உன் குடும்பம் கொஞ்சம் பிரிந்து போய் மனவேதனைகளோட இருக்கும். அதுக்கு மந்திரிகம் நடந்தது உண்மைதான். கஞ்சி கிள்ளனாலும் கப்பம் கட்டதுக்கு ஆள் இருக்கும். அதனால இந்த மந்திரிக சக்தியை நீக்கி தெளிவா வாழ வச்சிருந்தா போதும்ல. அவசியமில்லாத வார்த்தைகளால் நீ அவமானப்பட்டிருக்கிறாய். அதெல்லாம் நீக்கி தெளிவு பண்ணித்தார. வேற என்ன வேண்டும்? இந்தா கொண்டு வந்து சேர்க்கிற. வெற்றி போ. இந்தா பணம். அடுத்த பைசை. கணவன் மனைவி. புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது என்னாலும். புருஷன் வீட்டு வாழ போற கண்ணே, தங்கச்சி பொண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. கண்ணால் பேசும் பயமும் நான் இல்லாதே, நான் காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. இன்னொருத்தர கால் அடிபடுறதுக்கு போயிட்ட உடம்பு இருக்கு. வாங்குமா
ம். என்னப்பா வேணும்? எவ்வளவு சண்டை வந்தாலும் இவ்வளவு பிரியக்கூடாது. அப்படி ஒரு வரம் முதல்ல வாங்கிக்கோ. பக்கத்துல வாடா, பக்கத்துல வா. வேற என்ன வேணும்? உங்களுக்கு தொழில் வருமானத்தை பெருக்கி தாரேன். ஊர் ஊரா சுத்தி தொழில் பார்க்கணுமா? ஒரு இடத்துல இருந்து பார்க்கணுமா? ஒரு இடத்துல பார்த்து தாரேன். அடுத்து பிறக்கிற வாரிசு ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன பேர் வைப்ப? யோசிக்கல. யோசிச்சு வை. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு நான் மாட்டிக்கிட கூடாது பாத்தியா? 2 ஒண்ணு போல கால் விட்டுருவாங்க. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? ஆ? இங்க தள்ளி இருக்கு. மனுஷே என்னமோ நல்ல வந்த அவன் மனசுல தாண்ட பேய் இருக்கு. உன்னை அறியாமலே ஒரு ஆங்காரம் வருது உடம்புல. என்ன நடக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதனால இது பேயா இருக்குமா, பித்தலாட்டமா இருக்குமா, ஏவலா இருக்குமா, சேவலா இருக்குமான்னு ஒரு சின்ன சிந்தனை. அப்படி இல்ல. அது உன் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆங்காரம் தான். இதுக்கு ஒரு பேயும் வேண்டாம், பிசாசும் வேண்டாம். உன் மனசு தான். இன்னையிலிருந்து உன் மனச அடக்கியாச்சு. இனி உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வராது. உனக்கு கோபமும் வராது. சர்வமும் அடங்கியிருப்பாயாக. இந்தா செல்வங்களை பெற்று சீருடன் சிறப்போடு 2 குழந்தைகளை பற்றி ஆனந்தமாக இருப்பாயாக. வாழ்க. சென்று வா. கர்மசாமிக்கு நான் எவ்வளவு உழைச்சாலும் கடன் பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒருத்தன் கேட்கறான். யாருப்பா அது? கடன் பட்டுக்கிட்டே இருக்குது யாரு? ஒரு யாரு? ஆமா 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 ஆமா. என்னம்மா? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாப்பா. உனக்கு ஒருத்தன் உதவும்னு சொன்னான். அவன் எங்கேயோ உண்மையோடு நடந்துக்கிட்டதையே. அதனால அவனை விடு. உனக்கு வேற என்ன வேணும்? அந்த இடத்த முடிச்சு தாரேன். பணம் கிடைக்கும். இந்தா இதை கொண்டு வை. 2 பேரும் உதவி செய்வாங்க. வாங்கிக்கோ. நல்லா இருக்கு. கால் வந்துட்டு வாங்க எல்லாரும். எட்டடுக்கு மாளிகையில் யாருடா அது? போய்டா. என்ன வேணும்ப்பா உங்களுக்கெல்லாம்? என்ன வேணும்? அதெல்லாம் வந்து ஒரு டென்ஷன் தானே தவிர பேய் இல்ல, பிசாசு இல்ல. அதனால அது கிறுக்கு பிடிக்கல. உடம்புல வந்து ஒரு வகையான ஒரு உணர்ச்சி ஆற்றல் இந்த மண்டையில வந்து குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு. புரியுதா? 3 தீர்த்தம் ஆடி வந்தால் சரியாகும். ராமேஸ்வரம், திருநள்ளாறு, பாபநாசம் 3 இடத்துல போய் குளிச்சுட்டு வாங்க. சரியாயிருவீங்க. பக்கத்துல வா. வாமா பக்கத்துல. இந்தா நல்லாரு. 3 தீர்த்தமும் குளிச்சுட்டு என்னை வந்து பாருங்க. சரி பண்ணி தாரேன். இந்தா வர சொல்லுவோம் பிள்ளைய. கருப்பசாமி என் பிள்ளை உயிரை காப்பாத்துன்னு வந்தவா. யாருமா? பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. சங்கரநாமூர்த்திரா. உன் பிள்ளை எங்கம்மா இருக்கு? என்ன செய்யுது? பக்கத்துல வா. வீட்டுக்காரர் எங்க?
உட்கார்ந்துருக்காரா? எங்க வரமாட்டாரா? அவர் வருவாரோ வரமாட்டார் ஐயா மோட்டார் வண்டியிலே. நம்பிக்கை இல்லாதவனை ஏன் கூட்டு வந்தங்க? ஏன் கூட்டு வந்த? கால் வந்துட்டு வா. இந்த வரவர் தானா? வணக்கம் ஐயா. என்ன தலையில கட்டு? மொட்டை. இயற்கை தானடா அது. அதுக்கு என்ன பிரச்சனை? உட்காருங்க. உன் பிள்ளைக்கு ஆனது மாந்திரிகத்தாலோ செய்வனையாலோ எதுவும் நடக்கவில்லை. இது கிரகப்படி நடந்த ஒரு இயற்கையான விதி. வேற யாரும் சதி செய்திருப்பார்களா, மனிதர்களால் இடைஞ்சல் நடந்திருக்கலாமா என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் அப்படி ஒரு சம்பவங்கள் இல்லை. இயல்பாக நடந்தது. இனி ஆபத்தில்லாம ஆக்கி காப்பாத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா பிள்ளைய மூல நல்லா ஆக்கிட்டேன். 120 நாட்கள்ல அந்த வீட்டை வித்து தாரேன். இந்தா பணம் கிடைக்கும், உன் கடன் தீரும். போயிட்டு வா. வயல்வெளிகளை தாண்டி ஒரு சிறிய குளம் தெரிந்தது. அந்த குளத்து பக்கத்துல 2 தெய்வங்கள் இருக்கு. அந்த எல்லையில இருந்து அது முன்னோர்களில் இறந்து போனதை தெய்வமாக வச்சு கும்பிடக்கூடிய இடமாகவும் தெரிகின்றது. இப்ப 3 ஆண்டு காலங்கள் திருமணம் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் மனக்குழப்பமும் தெளிவும் ஏற்படாமல் வேதனைக்குரிய நிகழ்வு. இதுக்கு வேற எதுவும் மாறுபாடு இருக்குமா என்று ஒரு சிந்தனை. ஆனா சில கோயில்கள்ல போய் கேட்டு இன்றைய நடக்கும் நாளையே நடக்கும் என்று சொன்னது மிச்சமே தவிர ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனா இப்பொழுது நான் சொல்வது போல ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்குள் இதுதான் மாப்பிள்ளை என்று நிர்ணயித்து தருகிறேன். வெற்றி கிடைக்கும். தடுமாறாமல் இருப்பாயாக. ஜெயிச்சுக்கா. 3 முறை என்னைய பார்க்க வாங்க. பக்கத்துல வாமா. எஸ். அடுத்த உத்தரவில் அதை கேட்போம். போயிட்டு வரலாம். வார வெள்ளிக்கிழமை. வள்ளியூர் பகுதி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? நீங்க வள்ளியூரா சார்? அடுத்த பயிற்சியில் உவரி உவரி கால் வரலாம். குடிமகனே குடிமகனே நான் கொடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? உன் மகன் ஓவரா குடிக்கிறானப்பா. அவனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? நல்ல மனிதனாக்கி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தாரேன். ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கித்தாரேன். இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுதுன்னு சொன்னா அவன் பொண்டாட்டி அவ வீட்டுக்கு போயிடுவான். இவன் கூட இருக்க மாட்டான். அதுக்கு முன்னால அந்த பிள்ளைய காப்பாத்தி ஒற்றுமையாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு. முதல்ல இந்த பையனை திருத்தி தாரேன். ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்தி தாரேன். பாப்பா உன் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைய வருமானத்தை தந்து கடன்படாம காப்பாத்துறேன். அதெல்லாம் இனிமே வராது. ஐஸ்வர்யமா இருங்க. போயிட்டு வாங்க. சங்கரன் கோவில் சங்கரன் கோயில் சங்கரன் கோவில் போயிட்டு வரலாம். இல்ல நாளை இருந்து ஆரம்பம். யாகத்துக்கு வந்துடணும். சங்கரன் கோவில் மனநிலைகள் யாருக்கு சரியில்லை? என்ன செய்கிறது? என்ன பவியன்? என்ன விட கால் வா. அக்காவா முன்னாலவா.
ஏன் சிவனப்பெரி சுடல வாரா சுடல வாரா ஏ பிள்ளைய தூக்கிட்டு இசக்கி வாரா இசக்கி வாரா டார மட வாரா மட வாரா மகுடம் அடிக்காங்களே எங்க அடிக்காங்க மகுடம் கனியாறு கொட்டு உட்காருங்க தெரியாட்ட உட்காருங்க அது போதும் சுடமான சாமி வாராரே எங்க இருக்காரு பின்ன என்ன ஐவர் ராஜாக்கள் சுலமா அங்க கொட்டு அடிப்பாங்க டமுக்கு டப்புற அடிப்பாங்கல்ல காலில் விட்டுவாங்க கரெக்டா புரியணும்னா பக்கத்துல வாங்க அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க மேல உங்களுக்கு சந்தேகமான எண்ணமும் மனவேதனையும் இருக்கு அந்த சூழ்நிலைகளால நம்ம பிள்ளைகளுக்கோ நமக்கும் எதுவும் மாந்திரிகத்தாலேயோ ஏதோ ஒரு மனக்குழப்பத்தை இடைஞ்சல் பண்ணி நம்மளை கெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு இதற்கிடையில சில சமயத்துல சாம கோடாங்கி குடு 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 நல்ல காலம் வருது நல்ல காலம் வருது முதல்ல ஆரம்பிச்சு ரெண்டாம் தரம் உன் வீட்டுக்கு ஒரு மாறுபாடு நடந்திருக்கு பாரு ஒரு தகடு வச்சிருக்கிறா பாரு அதுல உன் வாரிசு ஒண்ணு தளர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு பாரு குடு 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 குடுன்னு சொல்லிக்கிட்டாங்க கால் வந்துட்டு குடு குடுன்னு சொல்லாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே உன் மகனுக்கு ஏற்பட்ட இந்த மனக்குழப்பத்தை தீர்த்து நிறையான தொழிலை அமைத்து வாழ வச்சு தந்தா போதுமா தெளிவு பண்ணி தாரேன் என்ன பக்கத்து ஊருக்காரங்க புறாவும் கடுமையா கேள்வி கேட்பீங்க அதனால தான் உங்களை ஒதுக்கி வைக்கிறது நான் சொன்ன மாதிரி சாமி சொல்லியாச்சு சந்தோஷம்னு இருக்கணும் 3 முறை என்னைய பார்க்க வரணும் வரக்கூடிய 17ஆம் தேதி யாகத்துல வந்து கலந்து கொள்ள வேண்டும் அங்கிட்டு போய் எழுதிக்காத நல்லா இருமா கர்மசாமிக்கு நல்லூர் ஆலங்குளம் பகுதி ஆலங்குளம் வைத்தியநாத சாமி திருக்கோயில் தெரியுதே எங்க இருக்குன்னு பாக்க ஆலங்குளம் எந்த ஊருமா உனக்கு ஆலங்குளம் முத்துமாரியம்மா எங்க இருக்கா காலில் விட்டுவாங்க உட்காருங்க நாங்க ஒரு இடத்துல போய் கேட்டோம் அங்க உள்ள வாக்கும் எங்களுக்கு சரியாகல அதனால எங்களுக்கு இவ வாழ்க்கையை பத்தி ஒரு குழப்பமான மனநிலைகளாகவே இருக்கு எதுதான் உண்மைன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல இங்க தெளிவா சொல்லுதாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க அதான் வந்திருக்கோம்னு உட்காருதிய என்ன கால் விட்டுவாங்க ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை போக்குவாய் நெஞ்சே அருள் வலியை தேக்குவாய் என்ன வேணும் உனக்கு புத்திய கொடுத்துறனா அவனுக்கு நிறைய சில்லற வேணும் பணம் வேணும் அவன் இஷ்டத்துக்கு அப்படி அதனால அவன் புத்திய பார்த்தேன் அது நீ இல்லைன்னா போடி வேற ஒருத்தி வாடி அப்படின்னு அவன் மண்டை சொல்லுது அவன் மனதை திருத்த முடியுமான பார்க்க கண்ண முடி உட்காருக்கு சரி கால் வந்துட்டு வாங்க சாப்பாட்டை போட்டு வை சாதத்து தண்ணி ஊத்தி வை அப்படி சொல்லுதான் பக்கத்துல வா உருண்டுகிட்டு வார அவன் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி உன்னோட சேர்ந்து வாழ்வானா வாழ மாட்டானாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு
அப்படி இல்லைனாலும் கட்டங்கிட்டா ஒரு முடிவை முடிச்சுட்டு போனான்னு வேற வழியவாது தேடலாம். அதுக்கும் ஒரு முடிவு எடுக்க மாட்டுக்கான் பே உள்ள. என்னதான் முடிவு? அப்படி என்பது உன் கேள்வி. ம். மாசி மாதம் கடைசி வெள்ளிக்கு உட்பட முடிவை தாரேன். வெற்றியாக்கி தாரேன். தொடர்ந்து என்னை பிடிச்சுக்காங்க. பார்க்கிறேன். வா. பக்கத்துல வாமா. என்னம்மா புள்ள. தென்காசி. தென்காசியா அண்ணாச்சி? தென்காசி குத்துக்கல் வலசை. தென்காசி வாமா, கால் ஒன்ட்டு வா. ட்ரெயின் சிட்டி, புதுமையாக அமைத்த வீடுகள், ரயில் நகர்கள். புதுமையாக அமைத்த வீடு தானே அதெல்லாம்? கட்டின வீடா வாங்கின வீடா? கால் ஒன்ட்டு வாங்க. கண்கள் காணும் கனவினிலே அவர் முகம் இருக்கும். என்ன வேண்டும்? பொண்ணை பத்தி கொஞ்சம் பார்த்தேன். ஜாதகத்துல அவ மனம் குழப்பம் அடைந்திருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. அதனால ஓயாம அவ உள்ளத்துல இருந்து ஒரு முடிவு எடுக்க முடியாம வீட்டுக்குள்ள ரகளை பண்ணிக்கிட்டு மனவேதனைப்படுத்திக்கிட்டு சாப்பிடுறது, அவ சாப்பிடுறத நம்ம கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு வச்சுக்கிட்டு அவ இருக்கிறான். தானே உண்மை? கால் உண்டு. மனது மனது ஒட்டிய பின்னா மறக்க முடியுமா? முடியுமாடா? முடியாது. மனத்தை பறி கொடுத்தாச்சுன்னா மதியும் சேர்ந்து பறியாயிரும். இப்ப ஜாதகத்துல மனத்தை பறி கொடுக்கக்கூடிய நேரம் நடந்துகிட்டு. அந்த மதியை திருப்பி மனதை அடக்கி உன் மடியில் கிடத்தினால் போதுமா? கால் ஒன்று. அவனை தூர விடு கொஞ்ச நாளைக்கு. அவன் வீட்டுக்குள்ள வந்து சண்டை நடக்கும். அதனால சற்று பொறுமையாக இரு, தானா திரும்பி வருவான். இந்த பிள்ளைய வெற்றியாக்கி கல்யாணத்தை நடத்தி தரேன். என்ன 3 முறை என்னைய பார்க்கவா? குத்துக்கல் வலசை தலைவன் தலைவி வருக. அமத்து, பசியோட வைக்காத, செவிட்டு அடிச்சு போட. எல்லாம் நீ ஒரு ஆஃப் பண்ணி விடா. டிகிடி புக்கிடி. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா. உங்க எல்லாருடைய உள்ளமும் கடவுளுடைய திருப்பாதத்தை பற்றி பிடித்து வச்சு. பெத்த பிள்ளையுடைய வாழ்க்கை சீரில்லையே, தெளிவான பதில் இல்லையே, இந்த வாழ்க்கைக்கு முடிவு ஒட்டுமா ஒட்டாதா என்ற ஒரு மனப்பிடியில் குழப்ப நிலை இருக்கு. இந்த குழப்ப நிலை உங்களிடம் இருந்தாலும் உன்னுடைய ஆழ்மனதை பார்த்தேன். பொம்பளை பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் முடிச்சு வச்சு அது தேஞ்சு போயிட்டா அதுவும் தெளிவில்லாம இருக்கும். கடவுளால் முடியாதது என்ன இருக்கு? ஆயினால் இந்த கணவனையே திருத்தி சேர்த்து வச்சிடணும் கருப்பசாமி என்று உன் உள்ளம். அப்படியே சேர்ந்த பின்னாலும் கூட என் பிள்ளை கஷ்டப்பட்டா எங்களுக்கு பிறகு அவளுக்கு யார் ஆறுதல் இருக்கா? அதனால நாங்க ஜீவனோட இருக்கிற பொழுதே அவளுக்கு 2ல் 1 முடிச்சு தெளிவான வாழ்க்கையை காட்டுவது சிறந்தது என்பது உன் உள்ளம். இந்த 2 பேர் உள்ளத்தையும் பார்க்கும் பொழுது உன் பிள்ளையுடைய மனசை போய் பார்த்தேன். மிகவும் அடிபட்டு மனம் தோய்ந்து வேதனைப்பட்டு இவனோட வாழ்வதை விட தனித்தே இருந்து விடலாம், அதுவே சிறப்பானது என்று முடிவெடுத்திருக்கிறாள். கால் ஒன்று சொல்லலாம். இடையில யார் சத்தம் போடுறா? இடையில சத்தம் போடுறது, போன நோன்றது, இந்த பழக்கத்துல கைவிடுங்க. தொண்ணூறு நாட்கள் அவகாசத்தில் தெளிவான முடிவும் தெளிவான ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்கும். பொம்பளை பிள்ளை விஷயத்துல எடுத்த உடனேயே பதில் சொன்னால் வாழ்க்கை பதம் குறைந்து விடும். 3 மாதங்கள் என்னை பிரார்த்தனை செய்யுங்கள். அவளுடைய ஆழ்மனதையும் திறந்து அவனுடைய ஆழ்மனதையும் திறந்து 2 பேரும் ஒரு கூட்டில் வாழ்வார்களா வாழ மாட்டார்களா என்ற ஒரு சோதனையை நடத்தி
தெளிவு பண்ணி உங்கள்ட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்பா. கால்ல விழுந்து வாங்க. வாய் திறந்து சொல்லம்மா. அம்மா நீ ஒரு வார்த்தை கேட்கிறியே, என்னது அது? என்ன பதில் சொல்லணுங்க? உங்க முடிவு என்னவோ அதையே நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க. நம்ம பார்த்துக்கலாம். நீதிமன்றத்துக்கு நீங்க போக வேண்டாம். 3 மாதம் பொறுமையாக இருங்கள். வெற்றி நம் பக்கம். ஜெயித்து விட்டோம். அவன் என்ன சொல்றது? நம்ம என்ன கேட்கிறது? தவறு அவன் பக்கத்தில் தானப்பா. நீங்க ஏன் பயப்பட வேண்டும்? இதோ தெளிவாக இருங்கள். கருப்பசாமிக்கு தெற்க போயிடுது கருப்பசாமி. தெற்க அம்பாசமுத்திரம் பகுதி அம்பை அம்பை பாவநாசம் பகுதி களக்காடு பத்தை ஓம் மானிட ஜாதியே நீங்கள் தேவர்களாகலாம். மது இருந்தால் போதும். எது இருந்தால் போதும்? எது இருந்தால் போதும்? எது இருந்தால் போதும்? மது இருந்தால் போதும். கால் விட்டுறலாம். எந்த ஊருப்பா? அண்ணே குடிப்பீங்களா அண்ணே? நிப்பாட்ட போறியா? நிப்பாட்ட போறியா? நிப்பாட்டிருந்த நிப்பாட்டிட்டேன் போய் சொல்லுதியா? அப்படியா? என்ன வேணும்? அந்த வழக்குல உன் பக்கம் என்ன வெற்றி அடைச்சு தந்தா போதுமா? சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. உன் பக்கத்துல சொலமான சாமி வராரப்பா. இருக்காரா? இந்தா 3 மாத கால அளவில் உன் பிள்ளைக்கு நிம்மதியை தாரேன். நிறையார முடிவை தாரேன். உன் கஷ்டத்தை தீர்த்து கலக்கத்தை தீர்த்து தாரேன். கடன் இல்லாம வாழ வைக்கிறேன். குடிக்க மாட்டோம்னு ஒரு உறுதிமொழி சொல்ல முடியுமா? தீரும் வரை குடிச்சுக்கோ. போயிட்டு வா. ஏன்னா நீ பொய் சொல்லுவே, பின்ன அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அது எதுக்கு நமக்கு தேவை? உன் பிரச்சனை தீர்த்த பிறகு தானாவே நிப்பாட்டுவே நீ. 3 முறை என்னைய பார்க்க வாப்பா. சிங்கவால் குரங்குகள் வருகிறது. எங்க இருக்கிறது? குரங்குகள்ல சிங்கவால் குரங்கு பார்த்துருக்கீங்களா? 5 நம்பிகள் திருமங்கை ஆழ்வார் உருவாக்கின 5 நம்பிகள் இருக்கும் ஊர் ஒன் ஊர். என்ன ஊர்? கால் வந்துட்டு வா. நின்ற நம்பி, நடந்த நம்பி. ஆனி மாதத்தில் ஒரு கருட சேவை நடக்குமே, அங்க பேர் கேப்பா நீ? ஆக்சிடென்ட் ஆயிடும். ஊருக்குள்ள வள்ளியம்மை தில்லை நம்பின்னு ஒருத்தி இருக்காளே, அதில் கும்பிட்டியாப்ப? ஒரு காலத்தில் மனிதர்களாக பிறந்து மனித இச்சைக்குரிய வாழ்வாக வாழ்ந்து அதன் காரணத்தால் குடும்பத்தை விட்டே விலக்கி அந்த அம்மையாரை தனித்து ஒதுக்கி வைத்த இடம்தான் அந்த வள்ளியம்மை என்ற கோவில். உண்மையா? கால் வந்துட்டு வா. ஆனந்தம் விளையாடும் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு செய்வன கோளாறு இருக்கும் என்று நினைத்து சில இடத்துல கேட்டு சில இழப்புகளை இழந்து உயிரும் பிழைக்கல, உடலும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, பணம் மட்டும்தான் செலவாச்சு.
இப்படியெல்லாம் ஒரு நிலைமை எங்களுக்கு வேணுமா? இருக்க வேதனை போதாதா கருப்பசாமி? இதுக்கு ஒரு முடிவு குடுத்து கேட்க வந்திருக்கிறேன். கால் ஒன்று. நலம் தரும் நாயகனே. பிள்ளையார் கோயில் எங்கடா இருக்கு? பிள்ளையார் கோயில். ம். ஆத்துக்குள்ள இருக்கு. அங்க போய் கும்பிட்டு இருக்கியா? அந்த பிள்ளையார் கோயில். உன்னுடைய உடல்ல செய்வன கோளாறால நடந்த சம்பவத்துல தான் இந்த உடல்நிலை பாதிப்பு. அதே மாரி இப்போதைக்கு நிறைய கடன்களும், மனவேதனையும் இருக்கும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை தொலைந்து போச்சுங்கிற ஒரு எண்ணமே உன் உள்ளத்துல இருக்கும். அதெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்துருதேன். வேற என்ன வேணும் உனக்கு? கடன்புள்ள அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக முடியல. பிள்ளைல வளர்த்த பிள்ளைகளால பிரச்சனை. அப்புறம் கடை ஆரம்பிச்சேன். குடும்பத்தோட உன்னை வாழ வைக்கிறேன். 3 மாதத்துல உனக்கு தொழிலையும் ஆக்கி தரேன். இந்தா செம்மையாயிரு மகனே. ஆனந்தமா இரு. போ. நல்லா இரு. நர்மதாவிக்கு எங்கள் நிலங்கள் இடம் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? சிவகங்கை பகுதி இடம், வீடு, நிலம் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது. உங்களுக்கு இடம் இப்படி பிரச்சனை இருக்கா? கால் வந்துட்டு. 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி. இன்னொரு தடவை கால் பண்ணலாம். இன்னொரு தடவை கால் பண்ணலாம். உறவு என்றும் பாசம் என்றும் இறைவன் பூட்டிய விலங்கு, அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைந்த உள்ளம் ஒன்று. ஆற்று வெள்ளம் தானே ஓடும், ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும். சொந்தமேதும் இல்லை என்றால் அந்த நேரம் நாள் வரும் வேண்டும். 4 பேருக்கு நன்றி. கழிந்த 6 ஆண்டுகளுக்குள் உன்னுடைய குடும்பத்துல 4 மரணங்கள் நடக்கக்கூடிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கும். இந்த 4 மரணங்கள் தொண்டு தொட்டு நடக்கிறதே, இதற்கு ஏதும் முன்னோர் செய்த பாவமா அல்லது பூர்வீகத்தில் நடந்த செய்வினை கோளாறுகள் காரணமா, எங்கள் குடும்பத்தில் ஆடிக்கொண்டிருந்த தெய்வம் எங்களை விட்டு விலகி விட்டதாக சிலர் செய்தி சொன்னார்களே, அதனுடைய குறைபாடுகளா என்பது உன் கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். அறுபத்தி 9 ஆண்டுகளுக்கு முன், எத்தனை ஆண்டு? 69 ஆண்டுகளுக்கு முன் ஒரு கன்னி என்னும் ஒரு குழந்தை, கன்னி என்னும் ஒரு குழந்தை மரணமாவதற்கு காரணமாக இருந்தார்கள் உன் உறவினர்கள். அதனுடைய கன்னிகா சாபத்தின்படி உன் பரம்பரையில் இப்பொழுது 3 பேர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த சாபம் மட்டுமில்லை, உனக்கு இருக்கிற பூர்வீக சொத்தின் அடிப்படையில் செய்வனை கோளாறுகளும் மாந்திரிக பில்லி சூனியங்களும் நடந்து உங்கள் தெய்வங்களை எல்லாம் உங்கள் பக்கம் வரவிடாமலாக்கி நடந்த சம்பவம் தான் இந்த மரணத்துக்கு காரணங்கள். இவைகளை நீக்குவதற்கு வழி மார்க்கங்கள் செய்து தெளிவு பண்ணித்தாரேன். வேற என்ன வேண்டும்? எப்போ? 17ஆம் தேதி வரணும். வெற்றியாக்கி தாரேன். கர்மசாமிக்கு சிவகங்கையா வா. கண்ணுடைய நாயகியே வருக. கண்ணுடைய நாயகி எங்க இருக்காடா? கால் நாட்டரசன் கோட்டை வாழும் என் கண்ணாத்த. என்னடா வேணும் தம்பி? நான் கண்ணுடைய நாயகின்னு டக்குன்னு கூப்பிட்டனே ஏன்? அவ கண்ணை பத்தி தான் நீ கேட்க போறங்கிறதுக்கு தான் அந்த தெய்வத்தின் பெயரையே சொன்னேன். கால் நுட்டு வா.
ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. கண்கள் இருக்கு, ஆனால் பார்வையில் துலக்கம் இல்லை. அந்த ஒளி கிடைக்குமா கிடைக்காதா, விஞ்ஞானத்தின் பார்வையில் மாற்றி ஏற்பாடு செய்தாராது கிடைக்குமா என்ற எண்ணம் உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? உன் பிள்ளைக்கு வயது எத்தனை? 17 வயதுக்குள்ள புதுமையான கண்களில் ஒளியாகி உலகமைக்க உலகத்தை பார்த்து மகிழ்வார். வெற்றி உண்டு மகனே, குறைகள் தீர்ந்தன, வாழ்வாய். வெள்ள போடா. சின்ன கருப்புசாமி பெரிய கருப்புசாமி எங்கடா இருக்காங்க? கருப்புசாமி எங்க இருக்காரு? சரி சரி, நீ வாப்பா. ஏய், பா, பா. பசுமாடு ஆடு மாடுகள் எங்கேயா நிக்கா? எதுவும் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கீங்க? நேர்ந்தது உண்டா? ஒரு பசு சிவன் கோயிலுக்கு கொடுக்கணும்னு கணக்கில் வருது, அதான் பாடு கூப்பிட்டேன். கொடுத்துதான் ஆகணும். கால் நோட்டு. அம்மா ஊனி அப்பா ஊனி. என்னப்பா வேணும்? என்ன பொருள்? எதுக்கு கொடுத்தீங்க? பண்ண முடிவுக்காரு வருமானம் வரும்னு சொல்லு. சித்திரை மாதத்துல வந்து தரேன்டா. இந்தா வாங்கிட்டா. கர்மதாமி